லக்ஷ்மி கூறுவதை நானும் ஆமோதிக்கிறேன் பார்வதி. எச்சரிக்கை என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, கடவுளுக்கும் தேவை. ஆனால் அவளது பக்தியில் தூய்மையான சக்தி இருந்தது தமையனே. அவள் எண்ணம் தூய்மையானது. அவள் தோற்றமே மங்களகரமாக இருந்தது. எச்சரிக்கை வேண்டும் பார்வதி. ஒவ்வொரு மங்களகரமான செயலிலும் எச்சரிக்கை என்பது மிகவும் தேவையானது. ஆனால் ஒன்று, இதை பற்றி முடிவெடுக்க வேண்டியது நீதான் பார்வதி. தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் மகாதேவா? பக்தியின் சக்தியை என்னை தவிர வேறு யாரால் உணர முடியும்? சிறிது காலம் முன்பு வில்வத்தால் என்னை பூஜித்த எனது பக்தை என் மறுபாதியாக என் முன் நிற்கிறாள். எனது சக்தியாக உருவெடுத்து நிற்கிறாள். பக்தர்களின் வேண்டுகோள் உண்மையாக இருந்தால் கடவுள்தான் எல்லைகளை மீறிச் சென்றாக வேண்டும். உனது முடிவு எதுவாயினும் சரி, அதனை நான் ஸ்வீகரிப்பேன். என்னுடைய முடிவு, நான் தாருகாவை சந்திக்க நிச்சயம் செல்வேன். ஆனால் மகாதேவா, தங்களின் கவலையை நான் அறிவேன் லக்ஷ்மி. பார்வதி இறைவியாகிவிட்டாள். கடவுளோ அல்ல மனிதனோ, உபதேசத்தால் அல்ல அனுபவத்தாலேயே கற்கிறார்கள். நம்மிடம் இரு வழிகள் உள்ளது. ஒன்று, நாம் பார்வதியின் முடிவை எதிர்ப்பது, அல்லது முடிவை ஏற்றுக்கொண்டு அனுபவத்தின் வாயிலாக கற்றுக்கொள்ள வாய்ப்பளிப்பது. நான் பார்வதியின் சரிபாதி என்ற முறையில் அவளது முடிவினை நான் ஸ்வீகரிக்கிறேன். நான் மகிழ்ச்சி அடைந்தேன் தாருகா. நீ எனது ஆசையை நிறைவேற்றிவிட்டாய். நான் கூற வருவது என்னவென்றால், இப்பொழுது நீ உனது ஆசை தீர தரிசனம் செய். அவருக்கு கிடைத்தது போன்ற கணவன் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். நாம் தேவர்களின் எதிரிகள் என்று தெரிந்த பிறகும் தன் மனைவியின் ஆசைக்கு மதிப்பளித்திருக்கிறார். பார்வதி தாயார் இங்கு வந்து தீபாராதனை ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளார். இது நமது பாக்கியமாகும். நாம் அவரை சிறப்பாக வரவேற்க வேண்டும். அதற்கான ஏற்பாட்டினை செய்துவிட்டேன் தாருகா. உனது கணவன் மீது நம்பிக்கை இருந்தால் நான் கூறுகிறபடி செய்வாயா? நிச்சயமாக. தங்களுடைய கட்டளை என்னுடைய விருப்பம். உனது தவத்தினால் மகிழ்ச்சி அடைந்த பார்வதி தேவி இங்கு வருகிறார். நீ அவரிடம் ஏதேனும் கேட்டாக வேண்டும். என்ன கேட்க வேண்டும்? என்ன கேட்க வேண்டும் என்பதை சும்பனும் நிசும்பனும் கூறுவார்கள். நான் என்ன கேட்க வேண்டும்? உனது தவத்திற்கான பலம். உனது இஷ்ட தெய்வத்தை குறித்து நீ தவம் இருந்தாய். ஆனால் ஒன்றை மறந்து விடாதே, நீ அசுர குலத்தை சேர்ந்தவள். தாங்கள் இதன் மூலம் கூற வருவது? நான் கூற வருவது, நீ பார்வதி தேவியிடம் வரம் பெற்றாக வேண்டும். நீ இந்த வனத்தின் இறைவியாக வேண்டும். இந்த தாருகா வனத்தில் நீ இருக்கும் வரை இந்த வனம் உனக்கு கட்டுப்பட வேண்டும். இந்த வனத்தில் எவரும் அசுரர்களை தோற்கடிக்க முடியாது. ஆனால் ஏன்?
இவ்விடம் நான் பூஜை செய்யும் இடம். ஏன் இங்கு வெற்றி தோல்வி குறித்து கேள்வி எழுகிறது? கேள்வி அல்ல, நமது வளர்ச்சியில் இருந்து நம்மை தடுத்து வரும் அந்த தேவர்களுக்கெல்லாம் இது ஒரு பதிலாக அமையும். அசுரர்களின் பாதுகாப்பு வளையம் இந்த வனமாகும். இவ்வனம் உனக்கும் அதிமுக்கியம் தானே. நேரம் வந்துவிட்டது. ஒவ்வொன்றிற்கும் நாம் தேவர்களை பழிவாங்க வேண்டும். உனது கணவன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா தாருகா? நான் சூழ்ச்சி செய்வேன் என்று உனக்கு தோன்றுகிறதா? இதுவரை எந்த பக்தரின் இல்லத்திற்கும் நான் சென்றதில்லை. இதுவே எனது முதல் அனுபவமாகும். நான் என்ன செய்ய வேண்டும் மகாதேவா? அப்படி என்றால் நான் கேட்பது எது உகந்தது, எது உகந்ததல்ல? ஹிருதயத்தின் சொற்படி நடந்தால் அனைத்துமே நல்லதுதான் கௌரி. ஹிருதயம் சொல்வதை கேள். அச்சம் கொள்ளாமல் முடிவெடு. அத்துடன் ஒன்றை நினைவில் கொள். சங்கடங்களைக் கண்டு பயம் கொள்ளாதே. அதனை வெற்றி கொண்டால் அது முடிவின் ஆரம்பமாகும். தாங்கள் கூற வந்ததை நான் புரிந்து கொண்டேன். ஆனால் நான் இப்பொழுது என் பக்தையை சந்திக்க செல்கிறேன். அங்கு ஏதேனும் சங்கடம் நேர்ந்தால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் காளியாக உருவெடுப்பதை தவிர வேறு வழி நிச்சயம் இருக்கும். நான் சென்று வருகிறேன் மகாதேவா. நீ செல்லும் மார்க்கத்தில் உன் லட்சியத்தை நீ அடைய இயலாமல் போகலாம். ஆனால் எனக்கு நம்பிக்கை உள்ளது. இப்பயணமானது சரியான மார்க்கத்திலேயே உன்னை அழைத்துச் செல்லும். ஆசீர்வாதம் செய்யுங்கள் தாயே. எழுந்திரு தாருகா. என் அன்பிற்கு நீ பாத்திரமானவள். என்னவாயிற்று? ஒன்றுமில்லை தாயே. தாங்கள் வரும் முன்பு வரவேற்பு இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் நீங்கள் நேரில் வந்ததும் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இங்கு ஏதேனும் பிரச்சனை இல்லையே தாருகா? தாயே, நான் உங்களுக்கு எனது கணவரை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இயற்கையின் வடிவம் சக்தி. வணங்குகிறேன். தங்கள் வருகையால் நாங்கள் புனிதமடைந்தோம். இருக்கையில் அமருங்கள் தாயே.
என்னவாயிற்று தாயே?